இந்த நாளின் தேவ செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு த வாக் ஆஃப் ஃபெய்த், விசுவாச நடை. இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிப்போம். முதலாவது, for we live by faith, not by sight. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இரண்டாவது, this is the victory that has overcome the world, even our faith. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மூன்றாவது, faith comes from hearing the word about Christ. விசுவாசம் தேவனுடைய வசனத்தினாலே வரும். நான்காவது, if you believe, you will see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஐந்தாவது, do not worry about tomorrow. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆறாவது, faith without deeds is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. ஏழாவது, if only for this life we have hope in Christ. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தார். the walk of faith, விசுவாச நடை. நம் வாழ்கிற வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பேர், என்னன்னு கூப்பிட்றாங்க? விசுவாசிகள்லாம் என்ன செய்யணும்? முதல் குறிப்பு, will live by faith, not by sight. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். விசுவாசி என்றால் எப்படி நடக்கணுமா? தரிசித்து நடவாமல் என்ன, பார்த்து நடக்கூடாது. பார்த்து நடக்கூடாது. அது விசுவாச வாழ்க்கை. அது யார் வேணால் வாழலாம். பார்த்த பிறகு அது யார் வேணால் வாழலாம். விசுவாசி என்றால் எப்படி நடக்கணும்? விசுவாசம் 2 கொரிந்தியர் 5:6, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். விசுவாச நடை என்றாலே கண்ணால் பார்த்து நடக்கிறதில்ல, பார்க்கறதுக்கு முன்னாடியே விசுவாசி. எபிரேயர் 11:1-6, விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ விசுவாசம்னா என்ன? கண்ணால் பார்க்குறதுக்கு முன்னாடியே மனசில் என்ன இருக்கணும்? உறுதி இருக்கணும். நிச்சயம் நம்பப்படுவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின். அப்போ விசுவாச நடனா நிச்சயம் எப்போ இருக்கணும்? கண்ணால் பார்த்த பிறகு இல்லை, பார்க்குறதுக்கு முன்னாடியே. அதுதான் விசுவாச நட. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவங்க மேலே யாருன்னா சந்தேகப்பட்டுனே இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்களா? அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்களா? எங்கே போனேன், எங்கே வந்து காட்டு, அது அப்படியே எப்போ பார்த்தாலும் அவங்க மேலே சந்தேகப்பட்டுனே இருந்தாங்கன்னா அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்களா? யாருன்னா இருப்பீங்களா? ஆண்டவருக்கும் பிடிக்காது. ஆண்டவர் மேலே என்ன இருக்கணும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசம். இன்னைக்கு காலையில் எல்லாம் தேடி வந்திருக்கிறோம். தேவனை தேடி வரும்பொழுது என்ன அவர் இருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நான் ஆண்டவரை தேடி வந்தேன். எனக்கு ஆண்டவர் என்ன பலன் அளிப்பார். ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு வைங்க. ஆண்டவரை தேடி பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும்? வீட்டிலே இருக்கும். ஆண்டவரை தேடி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு விசுவாசிச்சிங்கன்னா என்ன செய்யணும்? வீட்டில் இருக்கணும், வரக்கூடாது. ஏன்? வந்தால் எப்படி வரணும்? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று என்ன செய்யணும்? வரும்போதே நான் இன்றைக்கி ஆண்டவரை தேடி வந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? பலன் அளிப்பார். அந்த விசுவாசத்தோடு தான் என்ன செய்யணும்? ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. ரோமர் 8:24-25 அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. கண்ணால் பார்த்த பிறகு நம்புறது நம்பிக்கை. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன இருக்குது? நம்புறது இதை பார்க்குறியா? கண்ணால் பார்க்கும்போது என்ன இருக்கு? நம்பிக்க வேண்டியது அவசியமே. நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருக்கும். வர வரைக்கும் பொறுமையோடு என்ன நம்புகிறோம்? கண்டிப்பாக வரோம். என்ன செய்கிறோம்? இந்த ஆசீர்வாதம் வரும், இந்த ஜெபத்துக்கு பதில் வரும். என்ன செய்கிறோம்? நம்புறதுனால வருவதுக்கு பொறுமையோடு. யோவான் 20:26-20 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே அவிசுவாசமாய் இராமல் விசுவாசியாக இரு. 8 நாளைக்கு முன்பு அவர் வந்தார். தோமா அப்போ இல்லை. தோமா அப்போ ஆண்டவர் வந்தார். நான் நம்ப மாட்டேன், நான் கையை பார்க்கணும், ஒரு விழாவில் என் கையை போட்டால் தான் என்ன செய்ய. அதை கூப்பவா, இந்த என் கையை பார், உன் கையை என் விழா உள்ள அவிசுவாசியா. தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே, பெரிய பரிசுத்தம், என் ஆண்டவரே, என் தேவனே. அதற்கேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். அவங்க தான் பாக்கியவான். நம்ம ஆண்டவரை கண்ணால் பார்க்கலாம், ஆனாலும் அவர் மேலே விசுவாசிச்ச நம்ம தான். நீ கண்டதுனால விசுவாசி, என்னை பார்த்த பிறகு தான் நீ என்ன செய்கிற. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள், அதுதான் விசுவாச வாழ்க்கை. 2 கொரிந்தியர் 4:16-18 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, நம்ம எதை நோக்கின்னு இருக்கோம்? விசுவாச வாழ்க்கைனா எதை நோக்கின்னு இருக்கிறோம்? காணப்படுகிறது அல்ல, காணப்படாத அதை தான் நோக்கின்னு இருக்கிறோம். உலக மக்கள் கண்ணால் பார்க்குறது தான் நோக்கின்னு இருக்கிறாங்க. உலக மக்கள் எதை நோக்கின்னு இருக்கிறாங்க? நம்ம பணம் கிடைக்குமா, இங்கே வீடு கிடைக்குமா,
இது கிடைக்கும். உலகத்தில் என்னென்ன கண்ணால் பார்க்க முடியுதோ அதை தான் நம்ம அப்படி இல்லை, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்னவாம், அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம். இங்கே நம்ம உபத்திரம்லாம் அதை எப்படி பார்க்கணும்? காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க உபத்திரங்களெல்லாம் எப்படி பார்க்கணும்? இதெல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் லேசான, பெருசாகிக்கிடக்கூடாது. சில பேர் ஒன்றும் இல்லாதது பெருசாகிக்கிடும். அதை பார்த்துருக்கிறீங்களா? ஊரே ஒன்றா கூட்டி அமக்குளம் பண்ணி என்னாங்கன்னு, இதுக்கா இவ்வளோ அமக்குளம், இதுக்கா இவ்வளோ அமக்குளம், இதெல்லாம் லேசான, அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசன், மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. இதன் மூலமாக நித்தியமாய் அனுபவிக்க மிக அதிகமான கனமகிமை நமக்கு. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமான, காணப்படாதவைகளோ அதுதான் நித்தியம். நம்ம எதெல்லாம் கண்ணால் பார்க்காம இருக்கிறோம் அதுதான் நித்தியம். பார்க்குறதெல்லாம் அநித்தியம். இங்கே கண்ணை திறந்து என்னென்னலாம் பார்க்குறீங்களோ எல்லாமே அநித்தியம், எதுவுமே நித்தியம் கிடையாது. ஆகிய விசுவாச நடை அந்த நித்தியத்தை, காணப்படாதவை தான். இதெல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்களும் லேசான விசுவாசி. என்னன்னாலாம் நம்ம சகிக்கிறோமோ இதெல்லாம் போயிடும், இது ஒன்றுமே இல்லை. நமக்கு நித்தியமான கனமகிமை இருக்குது. இரண்டாவது, this is the victory that has overcome the world, even our faith. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. உலகத்தில் பல போராட்டங்கள், சோதனைகள் எல்லாம் இருக்கும், இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிக்க முடியுமா? நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் ஏதாவது ஒரு பழமொழி உங்களுக்கு ஞாபகம் வருதா யாருக்குன்னா? புலிக்கு பிறந்ததெல்லாம் என்ன பழமொழி? புலிக்கு பிறந்ததெல்லாம் பூனையாகுமா? புலிக்கு பிறந்தால் என்னவாக தான் இருக்கும்? தேவனால் உண்டானதெல்லாம், தேவனுக்கு பிறந்ததெல்லாம் எப்படி இருக்கும்? உலகத்தை. அதை நான் ஆண்டவருடைய பிள்ளை, யார் பிள்ளை நினச்சின்னு இருக்கு? ஆண்டவருடைய தேவனால் பிறந்ததெல்லாம் என்ன செய்யுமா? உலகத்தை. ஆண்டவர் தோற்று போவாரா? அப்போ அவருக்கு பிறந்தது எப்படி இருக்கும்? அது விசுவாசம். ஆண்டவரால் உண்டானவன், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இந்த உலகத்தில் விசுவாசத்தோடு தான் என்ன எல்லாத்தையும் என்னென்ன எதிர்ப்புகள் அதெல்லாம் ஜெயிக்கணும்னா என்ன இருக்கணும்? எபேசியர் 6, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம். பிசாஸ் பொல்லாங்கன் எய்கிறவங்க மேலே எய்கிறான். என்ன எய்கிறான்? அக்னி ஆஸ்திரங்கள்லாம் என்ன அர்த்தம்? அக்னின்னா என்ன? நெருப்பு எரிஞ்சுன்னு வருது, அங்கேருந்து உங்களை தாக்கணும்னு எப்படி பற்றி எரிஞ்சு அக்னி ஆஸ்திரங்கள் எரிந்து வருகிறது. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம். அவன் எத்தனை அமிச்சாலும் பரவாயில்ல, அவன் எத்தனை அமிச்சாலும் எல்லாம் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணுன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணுன்னா. ரவுடிங்க பாஷை தெரியுமா யாருக்குன்னா? ரவுடிங்க பாஷை யாருக்குன்னா தெரியுமா? எவனா பிரச்சனை பண்ணி அனுப்புவான், அவனை போய் ஆஃப் பண்ணிட்டு வாடா, என்னன்னு சொல்லுவானுங்க, அவனை போய் ஆஃப் பண்ணிட்டு வா. அது அவங்க பாஷை, நீங்கள் பேசாதீங்க.
ரவுடிங்க பேசுகிற பாஷை. அவனை ரொம்ப இது பண்ணின்னு இருக்கிறான். அவனை போய் ஆள் அப்போ ஐயா அமிச்சார். அப்படியே ஏன்ப்பா நீ கொஞ்சம் ஓவராக போகிற, கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிப்பா நான் ஒன்றும் பண்ண அமைதியாக போய்ப்பா, ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பா போங்க. அதோட அவன் சத்தமே கேட்காது. அவன் சத்தமே நான் அங்கேருந்து வந்திருக்கான். அவனுக்கு பெரும் பேச்சில் சொன்னது செஞ்சுருவான். அவன் கை காலை வெட்டிடுவான். சும்மா விளையாட்டு நினைக்க. ரவுடிங்கெல்லாம் சொன்னது செய்யலைன்னா அப்புறம் யாரும் அவனுக்கு பயப்பட மாட்டான். ரவுடி ஒருத்தனை எதாவது சொல்லி செய்யலைன்னா யாரும் அவனுக்கு என்ன செய்வான், அவனுக்கு தெரியும். சொன்னால் செஞ்சுருவாங்கன்னு என்னால் போய் அமிச்சார். நீ கொஞ்சம் ஓவராக சொல்லிட்டு வர சொன்னால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோ சொல்லிவிடுங்க. ஒன்றும் உண்மையே பண்ண மாட்டேன் சார், கொஞ்சம் தயவுசெய்து ஒன்று. அதோடு அவன் தான் ஆஃப் ஆகிடுவார். அதோட ஐயா என்ன ஆகிடுவார், ஆஃப் ஆகிடுவார். சரியா? எனக்கு எது இப்படிலாம் தெரியும்னு கேட்காதீங்க. ஒரு போதகர் என் பக்கத்தில் உட்காருன்னு சொன்னார். நான் அந்த காலத்தில் பயங்கர ரவுடியாக இருந்தேன்னார். என்னன்றாரு, ஸ்டேஜில் உட்காந்துருக்கிற என் பக்கத்தில் பெந்தகோஸ்து போகிறார். நான்லாம் அந்த காலத்தில் பயங்கரமான ரவுடி. என் பேரை சொன்னாலே பயப்படுவாங்க. அவர் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தார். பார்த்தா எலும்பும் தோல் மாதிரி இருக்குங்க. உங்களை பார்த்தா ஏன் பயப்படுவாங்க? உங்களை பார்த்தா ஒன்றும் பெரிய பயில்வான் மாதிரி இல்லை, ஒல்லியாக எலும்பும் தோலுமா இருக்குங்க. உங்களை பார்த்து எப்படி பயப்படுவானுங்கன்னு கேட்குறேன் நான். அவர் என்னன்றார், பெரிய ரவுடியாக இருக்கிறதுக்கு பெரிய உடம்பு அவசியம் இல்லை, நெஞ்சு தைரியம் இருக்கணுமா. பெரிய ரவுடியாக இருக்கிறதுக்கு என்ன இருக்கணுமா? இதெல்லாம் மேடையில் பெந்தகோஸ்து பாஸ்டருங்க பேசுகிறது. நீங்கள் அங்கே உட்காந்துன்னு ஏதோ வசனம் பேசுகிறாங்கன்னு நினச்சின்னு இருப்பீங்க. இதுதாங்க நினச்சி போதகர் 2 பேரும் என்ன பெரிய ஆழமான சத்தியம் பேசல. ரவுடியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரவுடியாக இருக்கிறதுக்கு அவர் சொல்கிறார் என்கிட்ட, ரவுடியாக இருக்கிறதுக்கு என்ன இருக்கணுமா? நெஞ்சு உடம்பு முக்கியம் இல்லையா? பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து நல்லா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது. என்ன செய்ய? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டோம். அந்த விசுவாசம் அது கேடகம்னா அதே தடுத்துரும், உங்களை தொடாது. உங்கள் முன்னாடி என்ன இருக்கும்? கேடகம். அதுதான் விசுவாசம் என்னும் அதை பிடிச்சிங்கன்னா எல்லாமே அதே உங்ககிட்ட எதுவுமே. அந்த நேரத்தில் விசுவாசம் இல்லைன்னு பயந்தாங்கோலி மாதிரி விட்டு ஆடின்னு இருந்தீங்கன்னா அடிக்கும். நேராக அடிக்கும். பயந்தாங்கோலியாக இருக்கக்கூடாங்க. அக்கினி வரும்போது எப்படி இருக்கணும்? விசுவாசம். அந்த நேரத்தில் அவிசுவாசமாக சந்தேகமாக பயந்தாங்கோலியாக இருந்தீங்கன்னா உங்கள் முன்னாடி என்ன இல்லை? கேடகம் இல்லை, விசுவாசம். 1 Pétரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். எவ்வளோ முக்கியமான வசனம் பாருங்கள். அதுதான் நான் உட்காந்து வாரம் பார்த்துனே இருக்கிறோம். எத்தனை பேர் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருக்கிறார்கள்? ஏன் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருக்கணுமா? ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றின்னு இருக்கிறான். யாருன்னா தெளிந்த புத்தி விழிப்பை விட்டுருவான். இவனை ரொம்ப உஷாராக இருக்கிறான், இவன் விழிப்பாக, இவனை விட்டுடு. அப்படியே வகை தேடி எவனை விழுங்கலாம். தெளிந்த புத்தி உள்ள விழித்திருந்தால் அவங்கள விட்டுடுவான். சரியா? அங்கே ஒன்று தூங்கி ஊழ்ந்து நினச்சின்னு அங்கே போடணும். இந்த பார், அங்கே பார், அங்கே ஒன்று ஊழ்ந்துன்னு இருக்கு, இப்படின்னு அதை விழுங்க, அதை விழுங்கு. அது தெளிந்த புத்தியும் இல்லை, விழுத்தம் இல்லை. இது எதுக்கு வந்துச்சு? வீட்டிலே உட்காந்துடலாம். இங்கே தூங்கி விழுறதுக்கு எதுக்கு? அதை போய் விழுங்கு. அதை போய் சுற்றின்னு இருக்கலாம். எவனை விழுங்கலாம் என்று. சரியா? இந்த வசனத்தில் வீட்டில் மாட்டி வச்சுக்கோங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து. எப்படி இருக்கணுமா? சுத்தின்னு வரும்போது எப்படி இருக்கணும்?
விசுவாசம் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. எபிரேயர் 10:35-39. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாது. பயந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போக. ஏன்னா மிகுந்த பலனுக்கு ஏதோ உங்கள் தைரியத்தை என்ன செய்யாதீங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு. உங்கள் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? பொறுமையாக தைரியமாக இருக்கணும், பொறுமையாக அதை விட்டு விடாதீங்க. அப்போ அந்த பலனை இழந்து விடுவீங்க. மிகுந்த பலனுக்கு ஏதோ உங்கள் தைரியத்தை என்ன செய்யாதீங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ண. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தான் பிழைக்கிற வழி. நீதிமான் பிழைக்கிறதுக்கு அநீதியான உலகத்திலே நீதிமான் எப்படி பிழைக்க முடியும்? விசுவாசத்தினாலே நீதிமான் பின்வாங்கி போவானானால் அவன் மேலே ஆத்துமா. நாமும் கெட்டு போகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். மூன்றாவது, faith comes from hearing the word about. விசுவாசம் தேவனுடைய வசனத்தினாலே வரும். எப்படிங்க எனக்கு விசுவாசம் வரும்? ரோமர் 10:17. அதில் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்க கேட்க உள்ள என்ன வரும்? வேறு ஏதாவது கேட்டீங்கன்னா உள்ளதான் போகும். பயந்தாங்கோலி கூடிய வச்சு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னு வைங்க, உருகிற விசுவாசமும் போயிடும். சில பேருக்கு அந்த தொத்து வியாதி இருக்குது. என்ன தொத்து வியாதி? பயமுள்ள தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை. அப்போ தேவன் கொடுக்கலன்னா யார் கொடுக்குறா? பயமுள்ள ஆவி தேவன் கொடுக்கலன்னா யார் கொடுக்குறா? அசுத்தாவி. அசுத்தாவின்னு வச்சுக்கோங்க. பயமுள்ள ஆவி என்ன ஆவி? அசுத்தாவி. அந்த ஆவி பயமுள்ள ஆவி எப்பவுமே பயந்து. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி என்ன ஆவியை கொடு? அன்பும் அன்பின் ஆவி, பலமுள்ள தெளிந்த புத்தி உள்ள ஆவி. அது இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணுறதில்லை. தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தேவன் கொடுக்கிறார். ஆகவே விசுவாசம் கேள்வினாலும், கேள்வி தேவனுடைய. நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தீங்கன்னா கூட இருக்கிற ஆளுங்க பற்றி ஜாக்கிரதையாக இருக்கும். அவங்க பேசின வசனத்தை தான் பேசணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன வரும்? வேறு ஏதாவது சும்மா ஃபோனில் ஏதாவது சொல்லி பயமுத்தின்னு இருந்தீங்கன்னா இருக்கிற விசுவாசமும் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுன்னு இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் காது கொடுத்து, ஏன்னா விசுவாசம் இருக்கிறதும் போயிடும். சில பேர் அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, அவங்களுக்கு இப்படி நினச்சி, உங்கள் தலைவலி 2 நாள், ஐயோ என் பக்கத்து வீட்டில் 3ஆவது நாள் அவுட்டுங்க, ஐயோ 3ஆவது நாள் ஆள் அவுட்டா நானும் போயிடுவேன்னான்னு பயம் வரும். சரியா? அது ஒன்றுமே இருக்காது. அது ஒன்றுமே. ஒரு போதகர்கிட்ட ஒரு அம்மா வந்து அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லின்னு இருந்தாங்க. அவங்க கஷ்டத்தெல்லாம் நானும் 40 நாள் உட்காந்து கேட்டுன்னு இருந்தேன்னு வைங்க. அது வேற கதை. 40 நாள் உட்காந்து என்ன கேட்டுன்னு இருந்தேன். சில பேர் என்ன நேரத்தில் என்னை பார்த்தோன்னு அழுவாங்க. ஒன்றும் சொல்லக்கூட மாட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாங்க, அப்புறமா தான் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இந்த அம்மா எல்லாம் 1 மணி நேரம் உட்காந்து, ஐயா இந்த பிரச்சனையா, அந்த பிரச்சனையா, என் குடும்பையா, என் பிள்ளைங்கயா எல்லாம் பண்ணி முடிச்சு சொன்னாங்க. ஐயா வரும்போது எவ்வளோ தலைவலியோட உங்ககிட்ட என் இருதயத்தெல்லாம் ஓட்டின பிறகு இந்த தலைவலி எங்கே போச்சுன்னே. அம்மா ஐயா போதக அம்மா அது எங்கேயும் போகல, உன் தலையிலேருந்து இப்போ என் தலைக்கு வந்திருக்கணும். உன் தலைவலியெல்லாம் இப்போ எங்கே வந்திருக்குது? ஒரு மணி நேரம் உட்காந்து கேட்டுன்னு இருந்தோம் பார். உன் தலைவலியெல்லாம் இப்போ எங்கே வந்திருக்குது?
எனக்கு வந்திருக்குது. அதனால் நீங்கள் உட்காந்து எல்லாம் கேட்டுன்னு இருந்தீங்கன்னு வைங்க, அவங்க தலைவலி உங்களுக்குள்ளே வந்துடும். அதனால் நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு அற்புதம் வேணும், ஒரு விடுதலை வரணுன்ற அந்த நேரத்துலலாம் ரொம்ப வெறும் வசனத்தை தான் கேட்கும். யாராவது உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்குறாங்க அவங்கள தான் எல்லாரையும் உட்காந்து கேட்டுன்னு இருக்காதீங்க. இருக்கிற விசுவாசமும் பயம் வந்துடும் உங்களுக்கு. மத்தேயு 4:4 அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எப்படி பிழைக்க முடியும்? மனுஷன் எப்படி பிழைக்க முடியும்? தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு, நீ கேட்கும் போதே விசுவாசிக்கணும். வசனத்தை கேட்க இந்த வசனம் தான் என்னை பிழைக்க வைக்கும். ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தை தான் என்ன செய்யும்? பிழைக்க. விசுவாசிக்கும். இந்த வார்த்தையினாலே தேவனுடைய வாயில். உபாகமம் 8:1 நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உம்மை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை 40 வருஷம் வனாந்திரத்தில் எதுவுமே கிடையாது, சாப்பாடு கிடையாது, என்ன இருக்கும்? வெறும் மணல் தான். வனாந்திரத்தில் பார்த்திங்கன்னா கண்ணீர் ஏற்ற வரைக்கும் வெறும் மணல் தான் இருக்கும். எப்படி சாப்பாடு, எப்படி தண்ணி? 40 வருஷம் நடத்தினார். ஏன்? அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கறதுக்கு? மனுஷன் ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படும் இந்த வார்த்தை உன்னை பழக்க வைக்கும். அந்த வார்த்தை இருந்தாலே வனாந்தரத்தில் கூட உனக்கு ஆகாரம் கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், என்னென்ன தேவையோ எல்லாம் ஆண்டவர் இதை வச்சு நீ பிழைக்கலாம். ஆண்டவர் வாயிலிருந்து வர வார்த்தையினாலே நீ என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். 40 வருஷம் கற்றுக் கொடுக்குறாரு. இதுதான் பாடம். இதை நம்பு. தண்ணி இல்லாத காட்டிலையும் உன்னை ஆண்டவர் பாதுகாப்பார், உன்னை போஷிப்பார், உன்னை குறையில்லாமல் இதை கற்றுக்கோ. இதுதான் பாடம். 4வது, if you believe you will see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, இந்த நாளில் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கும் பொழுது என்ன செய்யணும்? விசுவாசம். அப்போ தான் பார்க்க முடியும். அப்போ தான் ஆண்டோடைய மகிமையை பார்க்க முடியும். யோவான் 11:40 லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. லாசர் ஆண்டோடைய சிநேகிதன், ஆண்டவருடைய அந்த குடும்பமே ஆண்டவருக்கு ரொம்ப நெருங்கின குடும்பம். சிநேகிதன் மரித்து 4 நாள் ஆகுது. அப்போ தான் வரார். ஆண்டவர் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா உன்னை சாவாமல் காப்பாற்றிருக்கலாமே, இவ்வளோ லேட்டாக வந்துட்டிங்களே. இயேசு அவளை நோக்கி, யோவான் 11:40-44, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டு பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து நான் கண்ணை மூடி இருக்கா திறந்துருக்கா?
கண் எப்படி இருக்குது? அதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்? கண்ணை திறந்தும் ஜெபம் பண்ணலாம், கண்ணை திறந்தும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சில நேரத்தில் பார்த்துன்னே இருக்கணும். சில எதாவது கிராக் மாதிரி எதாவது வந்துடும். கண்ணை மூடுற நேரத்தில் ஏதாவது சில நேரத்தில் கண்ணை திறந்துனே ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சொல்லுது புரியுதா? போல சில மென்டல் மாதிரி எதாவது சில நேரத்தில் எதாவது வந்துடுச்சிங்கன்னு வைங்க. நீங்கள் கண்ணை மூடுற நேரத்தில் அது எதாவது மென்டல் மாதிரி எதாவது பண்ணின்னு இருக்கும். அதனால் அந்த மாதிரி கேஸுங்க வந்தால் எப்படி ஜெபம் பண்ணுமா? கண்ணை திறந்துனே. ஏன்னா பார்த்துனே இருக்கணும். அது எதற்கு இருக்குது தானே பண்ணிச்சுன்னா உடனே தள்ளி விட்டுணும். அது ஆளை வச்சு தள்ளி விடுது. இங்கே கிட்ட வருது, அது கிட்ட வருதுங்க. அந்த மாதிரி லூசுங்கெல்லாம் இருக்குது. பார்த்துருக்குறீங்களா? எல்லாம் ஒரு மாதிரி அதிர்ச்சியான மாதிரி பார்க்குறேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து இந்த ஜெபத்தை நல்லா கவனிக்கும். இதுதான் விசுவாசம். இதுதான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து, விசுவாசமானது நம்பப்படுகளின் ஒரு காணப்படாதவைகளின் நிச்சயம். என்ன ஜெபம் பண்ணுறாரு பாரு. லாசர் இன்னும் உள்ளே இருக்கிறார். மரித்த லாசர் இன்னும் அடியில் செத்து நாளாச்சு உள்ளே இருக்கிறார். இன்னும் வெளியே வரல. இன்னும் உயிரோட வெளியே உள்ளே இருக்கும் போது ஜெபம் பண்ணுறார். நான் ஜெபம் பண்ணுறேன். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கொடுத்துட்டீர். இன்னும் கண்ணால் பார்க்கல. இன்னும் லாசரை உயிரோட வரத கண்ணால் ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜெபம் பண்ணுறார்? செவி கொடுத்துட்டீர். நீர் எனக்கு செவி, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்த அப்படின்னாலுமே முந்தி ஒரு நாள் நம்ம சபையில் இது எல்லாரையும் சொல்ல வச்சு யாருக்கு ஞாபகம் இருக்குது? இதுதான் விசுவாச ஜபம். நீங்கள் என்னக்காக ஜபம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன தேவையோடு இன்றைக்கி வந்திருக்கிறீங்களோ, என்ன பண்ணுங்கன்னு சொன்ன இந்த ஜபத்தை சொல்லுங்கன்னு. என்ன ஜபம்? பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால். இன்னும் கண்ணால் பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்லுங்கன்னு. இதுதான் இயேசு சுவாமி பண்ண ஜபம். நீங்களும் என்ன செய்யுங்க? விசுவாசமாக ஸ்தோத்திரிங்க. இன்னும் கண்ணால் பார்க்கல. உங்கள் ஜபத்துக்கு பதிலாக இன்னும் கண்ணால் நான் விசுவாசத்தில் என்ன செய்ய அப்படின்னு ஜபம் பண்ணுங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சொல்லினே இருக்கிறாங்க. பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியாலும், பிதாவே நீர் எனக்கு, பிதாவே போயினே இருக்குது. ஜபம் நிறுத்த மாட்டேன்றாங்க. ஜபத்தை என்ன செய்ய மாட்டாங்க? பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியாலுமே. கட்சியில் ரொம்ப டைம் ஆகுதான், போதும்னு சொல்லி ஜபத்தை நிறுத்துறோம். அடுத்த வாரம் அவர் சிஸ்டர் வந்து சாட்சி கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? போன வாரம் வரும்பொழுது அதுக்கு முந்தின வாரம் அவங்க அம்மாவை டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணேன். நாங்கள் பிளேட்லெட்ஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்குது. பிளேட்லெட்ஸ்லாம் கீழே. இது பிளட் கேன்சராக இருக்குமா, தினாவாக இருக்குமா? பிளட் கேன்சராக இருக்குமா? கூட்டிகிட்டு வாங்க, அடுத்த வாரம் டெஸ்ட் பண்ணணும், அடுத்த வாரம் டெஸ்ட் பண்ணணும். இது பிளட் கேன்சராக என்ன செய்யணும்? அந்த பயத்தோடு வந்தாங்க. அன்றைக்கி வந்திருக்கிறாங்க கவலையோடு. நம்ம அம்மாவை டெஸ்ட் பண்ணணும், அது பிளட் கேன்சராக இருந்தால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு பயத்தோடு அன்றைக்கி இந்த ஜபம் சொல்லினே இருக்கிறோம். பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால். அவங்க அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லும். என்ன சொல் இங்கே ஜபம் பண்ணின்னு இருக்கும் போதே என் மனசில் ஒரு நிச்சயம் வந்துச்சு. ஆண்டவர் என் ஜபத்துக்கு கொடுத்துட்டார், பதில் கொடுத்துட்டாருன்னு எனக்குள்ள ஒரு சமாதானம். ஜபம் பண்ணின்னு இருக்கும் போதே அவங்களுக்கு என்ன வந்துச்சு மனசில்? ஆண்டவர் கொடுத்துட்டார். ஒரு நிச்சயம் வந்துடுச்சு, ஒரு உறுதி. எனக்கு ஜபம் பண்ணின்னு இருக்கும் போதே மனசில் என்ன வருது? ஆண்டவர் எனக்கு ஜபம். அடுத்த வாரம் அவங்க அம்மாவை கூட டெஸ்ட் பண்ண எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு கேன்சரில் ஒன்றும் இல்லை, எல்லாமே நார்மல். அதான் விசுவாச கண்ணால் பார்க்குற வரைக்கும் காத்துன்னு இப்போவே நிச்சயம் இருக்கணும். ஜபம் பண்ணும் போதே ஆண்டவர் ஜபம் பதில் கொடுத்துட்டார். என்ன செய்யணும்? பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலுமே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் இன்றைக்கி மாத்திரம் இல்லை, எப்பவுமே நான் சரி என் ஜபத்துக்கு. ஆனாலும்
நன்றார். நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இந்த ஜபம் கூட பண்ணியிருக்க மாட்டேன்றார். இந்த சுற்றின்னு இருக்குதுங்க பாருங்க, சந்தேக பேரோலிங்க. நான் அவர் இவ்வளோ லேட்டாக வந்துட்டார் அப்படி டுன்னு எதாவது பேசின்னு இருக்கும். இவங்களுக்காக தான் இந்த ஜபம் கூட நான் இது கூட பண்ணியிருக்கேன். ஆகிலும் இங்கே சுற்றி இருக்கிறாங்க யுக விசுவாசிக்கும்படி இவைகளை பாருங்க. எவ்வளோ நேரம் ஆகுது இந்த ஜபம்? சில பேர் தலைவலிக்கு 1 மணி நேரம் அப்படின்னு எங்கேயோ செத்து நாள் எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த ஜபம் பண்ணுறதுக்கு? எவ்வளோ நேரம் ஆகுது? 1 நிமிஷம் கூட இல்லை. இந்த டைம் பண்ணி பார்த்தீங்கன்னா, வாட்ச் கிளாக் எதாவது வச்சு டைம் பண்ணிங்கன்னா இந்த ஜபம் 1 நிமிஷம் கூட இல்லை. ரொம்ப ரொம்ப சிறிய விசுவாசம் இல்லாமல் ஒவ்வொன்று ராத்திரியெல்லாம் கற்றுனா கூட பிரயோஜனம் இல்லை. சில பேர் முழு இரவு ஜபம் பண்ணி முடித்த பிறகு ராத்திரியெல்லாம் பண்ண நாமோ தெரியலையேன்னு அதுக்கு போய் தூங்கிருக்கலாம். அது பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? விசுவாசமே இல்லையே உங்களுக்கு, விசுவாசமே. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய், அப்பொழுது மரித்தவன் வெளியே, அவன் கால்களும் கைகளும் பிரேதசீலிகள் அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டது. இயேசுவினாக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். ரோமர் 4:17-21. இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததி இப்படி வானத்து நட்சத்திரங்களில் கடற்கரை மணல். ஆனால் இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கல. வயசாயினே போகுது. நான் ஆண்டவர் என் சந்ததின்னு சொன்னார். இன்னும் ஒரு குழந்தை கூட தான் இந்த வசனம். ரோமர் 4:17-20. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தேவன் எப்படிப்பட்டவர்? மரித்தோரை உயிரோட அது மாத்திரம் இல்லாதவர்களை இருக்கிறது போல. ஏன்னா அவருக்கு முன்னாடி அது இருக்குது, நமக்கு தான் அது இல்லை. ஏன்னா ஆண்டவர் கடந்த காலத்திலையும் இருக்கிறார், நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலையும் இல்லை. அவருக்கு அது இருக்குது, அவருக்கு அது இருக்கு. நமக்கு தான் ஒன்றும் தெரியல. நம்ம கண்ணுக்கு ஒன்றும் இல்லாதவைகளை இருக்கிறது போல. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அப்படின்னு நம்புகிற மாதிரியே இது எங்கே நடக்க போகுது? நடக்கும். ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு பார்த்தா நம்ம நடக்கிற மாதிரியே. ஆனாலும் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது ஐயாவுக்கு என்ன ஆயிடுச்சு? 100 வயசு ஆயிடுச்சு. இன்னும் குழந்தை பிறக்கலை. நீங்கள் யாருன்னா 100 வயசு ஆளை பார்த்துருக்குறீங்களா? யாருன்னா 100 வயசு ஆளை கண்ணால் பார்த்துருக்குறீங்களா? இல்லையா? சரி விடுங்க. நீங்கள் யாராவது 100 வயசு வரைக்கும் இருக்கணும்னு ஆசையாவது இருக்குதா? வந்து கேட்டால் வேணான்றாங்க. வேணாங்க, இப்போவே என்ன கவனிக்கிறதுக்கு ஆள் 100 வயசு யார் எனக்கு சோறு போட போகிறா? யார் என்னை வச்சு கவனித்து சோறு போட போகிறா? வேணாங்க, நல்லா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடுங்க, என்னை கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. எல்லாம் அவங்க வேலையை பார்த்துருங்க. யாரும் இன்னொருத்தர கவனிக்கிற அந்த காலெல்லாம் போயிடுச்சு. அந்த காலெல்லாம் போயிடுச்சு. எல்லாம் உடம்பை பார்த்துக்கோங்க. படுத்துன்னு யார் உங்களை வந்து கவனிக்க போகிறா?
ஏறக்குறை 100 வயது ஆகும்போது தன் சரீரம் செத்து, சாரலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் இரவும் பகலும் அதை தான் தியானித்திருந்தான் போட்டிருக்கா. நம்மளாக இருந்தால் தான் நைட்டு இரவும் பகலும் அதை தான் யோசனை. ஐயோ 100 வயசாகி போயிடுச்சு, என் சரீரம் செத்து போயிடுச்சு, சாரால் கர்ப்பம் செத்து போச்சு, அதையே யோசித்துன்னு இருந்தால் இருக்கிற விசுவாசம்லாம் போயிடும். எண்ணாது இருந்தான், அதை பற்றியே 100 வயசாச்சு, அதை யோசிக்காது, அதை பற்றி பேசாது. நிறைய அதுக்கு பதிலாக என்ன செஞ்சான்? தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி 100 வயசு ஆயிடுச்சு, சரீரம் செத்து சாரல், அதெல்லாம் யோசிக்கல. அதுக்கு பதிலாக என்ன தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றவர் அல்லவர் முழு நிச்சயம். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே தான் விசுவாச வாழ்க்கை, இதுதான் விசுவாச நடை. 5வது, நாளைக்காக கவலைப்பட. டூ நாட் வரி அபவுட் டுமாரோ. நிறைய பேருக்கு அதுதான் கவலை. ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து திங்கக்கிழமை என்ன பண்ணுவேன், செவ்வாய்க்கிழமை என்ன பண்ண போகிறேன், புதன்கிழமை வந்தால் ஐயோ வியாழக்கிழமை, நாளைக்காக என்ன மத்தேயு 6:25-30. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சரி. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் செய்கிற விஷயம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கொட்டும். யாருன்னா பார்த்துருக்குறீங்களா? அப்பா 9 அடி என்ன ஆயிடுச்சு, எப்படி இவ்வளோ ஹைட்டாக, கவலைப்பட்டுனே இருந்தாங்க, அப்படியே மேலே போயிட்டேன். அப்படி யாருன்னா பார்த்துருக்கீங்களா? சில பேர் கம்மியாயிடும், அப்படியே கவலைப்பட்டு அப்படியே இப்படி போயிடும். என்னங்க ஆச்சு? இப்போ பார்த்தாலும் கவலை, அப்படியே கீழே தான் போக முடியும், மேலே போக முடியும். சரியா? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவள் ஒன்றை போலாயிலும் உடித்து இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டோன்ட் பெயிண்ட் த லில்லி, டோன்ட் பெயிண்ட் த லில்லின்னா பூ, லில்லி பூ. ஆண்டவர் அழகாக, நீ அது மேலே பெயிண்ட் அடிக்காது, நீ ஒன்றும் பண்ணாத, அது ஒன்று தொடாது. ஏன்னா ஆண்டவரை எப்படி இயற்கையாகவே அழகாக படிச்சு, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ ஏதோ சாலமோன் எல்லாம் இதைப்பார். சாலமோன் கூட இந்த பூவை போல் அழகா. அற்ப விசுவாசிகளே, இது யாரை பார்த்து சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? விசுவாசிகளை பார்த்து சொல்கிறாரா, அவிசுவாசிகளை பார்த்து சொல்கிறாரா? அற்ப விசுவாசிகளே. நான் பெரிய விசுவாசி, நாங்கள் ரொம்ப பெரிய விசுவாசிங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்ல. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி உலகம் தேவன் அறிய அது பின்னால் தான் ஓடின்னு இருக்கிறோம்.
இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்னு அவருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் ஆண்டவரை தேடும், அவருடைய ராஜ்யத்தை தேடும், அவர் நீதி. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தன்னுடையதைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு. யாருக்குன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு டபுள் பாடு வேணுமா, இல்லை ஒரு வாரம் பாடு வேணுமா, அல்லது ஒரு மாதம் பாடு வேணுமா? சில பேருக்கு 10 இயர் பிளான், ஒரே நாளில் 10 வருஷம் பாட வச்சுன்னு இருப்பாங்க. அந்தந்த நாளுக்கு அதை ஒரு நாளைக்கு ஒரு நாள் பாடு எல்லாத்தையும் தலைமையில தூக்கி வச்சுன்னு இருக்காதீங்க. நாளைக்காக. மார்க்கு 11:23. எவனாகிலும்னா என்ன அர்த்தம்? நம்ம அதில் இருக்கிறோமா இல்லையா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லினா என்ன அர்த்தம்? நம்ம வாயில் வர வார்த்தைகள் இஷ்டத்துக்கு பேசின்னு இருக்கக்கூடாது. வார்த்தை விசுவாச வார்த்தையா, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசம். என்ன சொல்கிறோமோ அதை நடக்கும்னு என்ன செய்யணும்? சந்தேகப்படாமல் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. அப்போ நான் பேசுகிற வார்த்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். பேசுகிறது இருதயத்தில் என்ன செய்யணும்? விசுவாசம், சந்தேகப்படாமல். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசி. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று கவலைப்பட்டுன்னு இருக்காதீங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்குற ஆண்டவர் தருவான்னு விசுவாசித்து அது உங்களுக்கு. 6வது, faith without deeds is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தார். யாக்கோபு 2:20-26. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டும். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அளவோ நீதிமாகும். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறேன். அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசம், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறும். அவன் தேவனுடைய சிநேகிதன். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானப்படுகிற நீங்கள் அந்தபடி ராகாப் எனும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்டு கிரியைகளினாலே அளவோ நீதிமானாக்கப்படும். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கு. சில பேர் 2 நேரத்தில் ஒரே மேக்கப்பில் பார்த்துருக்குறோம். ஒரே கல்யாணத்தில் சில பேரை பார்த்தா இவங்கள சபையில் பார்த்த மாதிரியே தெரியலையே. ஏதோ ஃபுல் பியூட்டி பார்லர் போய் ஃபுல் மேக்கப்லாம் பண்ணிட்டு இவங்க நம்ம சபை விசுவாசியான்ற மாதிரி சந்தேகமாக பார்க்குற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஆளே இந்த மேக்கப்பில் கல்யாணத்து அன்னைக்கு. 2வது, சில பேர் செத்த பிறகு ஃபுல் மேக்கப்பில் இருக்கிறான். அதை பார்த்துருக்குறீங்களா? ஆல் அவுட்டு. ஆனால் பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதெல்லாம் பட்டிங்கன்னா இப்போ உயிரோடு இருக்கும்போது இவ்வளோ அழகாக இல்லையே, உயிரோடு இருக்கும்போது பார்த்துருக்குறோமே இந்த மாதிரி இல்லையே. என்ன செத்த பிறகு என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆளை பண்ணுப்பா இவங்களை நல்லா கொஞ்சம் ஸ்டைலாக பண்ணணும்னு பண்ணி ஃபுல் மேக்கப்பில் ட்ரெஸ்ஸில். ஆனால் ஆல் அவுட். என்ன தான் நீங்கள் மேக்கப் பண்ணி வச்சாலும் ஆவி இல்லாத சரீரம் என்ன பிரயோஜனம்? இவ்வளோ அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி மேக்கப் பண்ணி என்ன ஆல் அவுட், ஆள் அவுட்.
ஆவி இல்லாத சரீரம். அதே போல் யாராகட்டும் கிரியா இல்லாத விசுவாசம். ஒன்றும் கிரியே காணோன்னா என்ன விசுவாசம் அது? அப்போ அந்த விசுவாசியை என்னான்னு சொல்லலாம்? அந்த விசுவாசியை என்னான்னு சொல்லலாம்? அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? கிரியை இல்லாத விசுவாசம் என்னவா? சத். அப்போ கிரியை இல்லாத ஒரு விசுவாசி என்ன விசுவாசி? நல்லா ஸ்டைலாக மேக்கப் பண்ணி வந்து உக்காந்துருக்கலாம். ஆனால் என்ன இல்லை, ஒரு கிரியையும் காணும். கிரியில் காட்டணும். விசுவாசம் இருந்தால் ஆபிரகாம் மகனை பலியிட்டு காட்டுறார் பார், ஆண்டவரை விசுவாசிக்கிற. கிரியில் காட்டணும். எபிரேயர் 11:17-19 மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இவன் தான் அவன் சந்ததி. அவனை பலியிட்டப்ப என்ன ஆக போகுது? என் வாக்குத்தத்தை என்ன ஆக போகுது? 100 வயசு வரைக்கும் இவனுக்கு தானே காத்துன்னு இருந்தேன். இவன் தானே வாக்குத்தத்தம். இப்போ இவனை போய் பலியிட்ட அந்த வாக்குத்தத்தெல்லாம் என்ன ஆகும்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் எப்படி அவன் தைரியமாக பலியிடுறானோ? விசுவாசியம். மரித்தோர்லேருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி, நான் இவனை பலியிட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவனை உயிரோட என்னை வாக்கு கொடுத்து, இவன் தான் அவன் சந்ததி என்று ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார்? நான் இவனை பலியிட்டாலும் மரித்தோர்லேருந்து ஆண்டவரோட என்ன செய்வார்? தனக்கு ஒரே பேரானவனை பலியாக மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். தான் விசுவாசம். கிரியில் காட்டணும். ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று கிரியையில் காட்டணும். 7வது, if only for this life we have hope in Christ. எம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால். ஏங்க இயேசுவை எனக்கு சுகம் வேணுங்க, எனக்கு நல்ல ஏங்க இயேசு ஏன் சபைக்கு எனக்கு ஒரு சொந்த வீடு வேணுங்க அப்படியா? ஏங்க ஜெபம் பண்ணுறீங்க? என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கணுங்க அப்படியா? இதெல்லாம் இந்த உலகம்தான். எம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 15. எம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருக்கும். உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாரையும் பார்க்கலும் யார் இம்மைக்காக மாற்ற அவங்க தான் எல்லாருக்கும் ஏன்னா கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் பிரதான நோக்கம் என்ன? ஏன் அவரை விசுவாசிக்கணும்? யோவான் 3:14 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவேன். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் எது கொடுத்தார்? எது அடையணுமா? நித்திய ஜீவனை. அதான் முக்கியமானது. மீதியெல்லாம் அநித்தியம். இந்த உலகம் எல்லாமே அநித்தியமானது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும்னா என்ன கிடைக்கணும்? நித்திய. அதை விட்டுறக்கூடாது. அதை விட்டுட. மார்க் 8:36-37 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை எல்லாமே கட்சிச்சு உலகத்தில் இருக்க எல்லாமே எல்லா பணம் சொத்து என்னென்ன இருக்க எல்லா முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் கண்ணை மூடினா நித்திய நரகத்துக்கு போனால் என்ன லாபம்? லூக்கா 22:31
பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோன், இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டு, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படு. ஏன் சாத்தான் சோதிக்கிறான்? ஏன் சாத்தான் நம்மை சோதிக்கிறான்? நம்ம விசுவாசம் ஒழியணும். இந்த சோதனையில் என்ன நடக்கணும்? விசுவாசம் இழந்துட்டா, விசுவாசத்தினால்தான் நீதிமான். விசுவாசத்தை இழந்த எல்லாத்தையும் இழந்தது, நித்திய ஜீவனை இழந்தது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ நித்திய ஜீவனே. பல சோதனைகள் பிசாசு நமக்கு கொண்டு வருகிற நோக்கம், இந்த சோதனையினால நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் மேலே இருக்க விசுவாசத்தை, அது விசுவாசம் போச்சுன்னா எல்லாமே, நானும் உன் விசுவாசம் ஒழியாதபடி உனக்காக. எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிறவர்கள் பொறுமையோடே அவர் தான். வேறு எங்கேயும் பார்த்துன்னு இருக்காதீங்க, வேறு எங்கேயும் யாரையும் பார்க்காதீங்க. விசுவாசத்தை துவக்கிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு அப்படின்னா, நீங்கள் எதில் ஓடணுமோ அதில் தான், வேறு இதில் ஓடின்னு இருக்காதீங்க. இன்னொருத்தர் ஓட்டத்தில் என்ன செய்யாதீங்க. எத்தனை பேர் ஓட்ட பண்ணி ஓடி யாருக்குன்னா பழக்கம் இருக்கா? யாருன்னா ஓட்டப்பந்தயத்தில் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, தைரியமாக கை தூக்கி காட்டுங்க. ஓட்டப்பந்தயத்தில் யாருன்னா இங்கே ப்ரைஸ் வாங்கியிருக்கிறீங்களா? பாருங்க, 1-2 தான். இதுலேருந்து தெரிஞ்சு ஏன் லேட்டாக வரீங்க? ஒழுங்காக அங்கே ப்ரைஸ் வாங்கிங்க, இங்கே டைமுக்கு வந்திருப்பீங்க. ஒழுங்காக ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ப்ரைஸ் வாங்கியிருந்தீங்கன்னா சபைக்கும் என்ன பண்ணுவீங்க? நேரத்தோடு ஓடி வருவீங்க. ஓட்டப்பந்தயம் ஓடினா உங்களுக்கு கோடு போட்டிருக்குமா இல்லையா? அதில் தான் ஓடணும், அங்கே இங்கே ஓடின்னு இருக்கக்கூடாது. அதான் விசுவாச ஓட்டம். என்ன விசுவாச ஓட்டம்னா, துவக்கிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்க, அதில் பொறுமையோடு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தையே யோசித்து கொண்டு, நான் இந்த மாதிரி நம்மளை சிலுவையில் போட்டாங்களே, இந்த பக்கம் ஒரு திருட, இந்த பக்கம் ஒரு திருட, இந்த 2 திருட நடுவில் நம்மளையும் போட்டாங்களே, இவ்வளோ பெரிய அவமானம், அதையே யோசிச்சுட்டு இருந்தாருன்னு போட்டிருக்கா. சில பேர் அதையே தான் யோசித்துன்னு இருப்போம், அவமானத்தையே தான் எண்ணின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்துடுச்சு அவமானம், என்ன போடுற? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை, அவமானத்தை எண்ணாமல் அதை யோசித்துன்னு இருக்காத. அப்போ தான் என்ன செய்ய முடியும்? சிலுவையை சாமத்தில் தேவனுடைய சிங்காசனம் வலது பரத்திலே. ஆகையால் இது நமக்கு, இந்த வசனம் யாருக்கு? நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா, பின்வாங்கி போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுமா? தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக்கொள்ளும். வேறு யாரையும் யோசித்து இருக்காதீங்க. பார், அவன் நல்லா இருக்கிறான், இவன் பார் 2 மாடி வீடு கட்டிட்டான், இவன் பார் 3 வண்டியை வாங்கிட்டான், இவன் பிள்ளை பார் அமெரிக்காவில் உட்காந்து இருக்குதுன்னு அவனெல்லாம் பார்த்துன்னு இருந்தால் உங்கள் ஆத்மாவில் என்ன வரும்? இழைப்பு தான். நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆத்மாக்களை போகிறதுனா, இவர் பட்ட பாடுகள் பாவிகளால் இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே, அவரை யூமன் போட்டிருக்கா, இவங்களையும் யோசித்துக்கோ, இவரையும் யோசித்துக்கோ, அவரையும் இல்லை, அவரையே.
கல்யாணத்தில் அப்படி கேட்குறாங்களா இல்லையா? இவருக்கே புருஷனாக இருப்ப, இவளுக்கே மனைவியாக இருப்ப. இவரை கூமுன்னார், அங்கேயே 2 போடுவாங்க. இவரு கூமா, என்ன அது இவரை கூம், இவரையே புருஷன், இவரையே மனைவியா. அங்கே வேறு யாருக்கும் அவங்க என்ன இல்லை, வேறு யாரும் வசனம் தான். இவரையே நினைத்து வேறு யாரையும் யோசித்தா சோர்ந்து போயிடுவீங்க. மற்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுவீங்க, சோர்ந்து போயிடும். 2 தீமோத்தேயு 4:1-8. சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா, இதுலேருந்து என்ன தெரியுது, டைம் ஆனாலும் ஆகாவிட்டால் நீ போயினே இரு. அதுதான் இந்த வசனம். பவுல் கடைசியாக உயிர் போகிறதுக்கு முன்னாடி தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. இதுதான் கடைசி. உயிர் போகிறதுக்கு முன்னாடி பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்கிறார், நீ போயினே இருப்பா தம்பி, நீ கிளாக்கை பார்த்து நிறுத்துறாத, போயினே இரு. அப்படி தானே போட்டிருக்கு, வேறு மாதிரி போட்டிருக்கான். சமயம் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை எல்லா நீடிய சாந்தத்தோட உபதேசத்தோட கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து, அவங்க இஷ்டப்படி யார் போய் நீ வாப்பா இவர் பிரசங்கத்தை கேட்கலாம், இது ரொம்ப நமக்கு வேணாம், இது ரொம்ப நல்லா இருக்குது. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வரும்னா வருமா வராதா? நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு. தீங்கு அனுபவி. 10 பேர் வீட்டில் போய் உன்னை திட்டின்னு இருப்பாங்க, அதெல்லாம் அனுபவி. சுவிசேஷத்துடைய வேலையை உன் ஊழியத்தை, ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்த்திக்கப்பட போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பிரியும் காலம் நான் கடைசி. பவுல் கடைசியாக சொல்கிறார். நாங்கள் இஸ்ரவேல் டூரில் இருந்தோம் பாரு. இஸ்ரவேல் டூர் நிறைய குரூப். எங்கள் குரூப்பில் நாளைக்கு திருப்பி இந்தியா வரப்போகிறோம். நாளைக்கு திரும்பி இந்தியா வரப்போகிறோம். ஐயா சுத்த தமிழ் பேசுகிறார் ஒருத்தர். இங்கே யாருன்னா சுத்த தமிழ் நல்லா பேசுவீங்களா? சுத்த தமிழ் சுத்த தமிழில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறார். இஸ்ரேவேலேருந்து நாளைக்கு இந்தியாவுக்கு சுத்த தமிழ் என்னன்றார், நாளைய தினம் நாம் எல்லாரும் இந்த பூமியை விட்டு போகிறோம். இப்போ மெட்ராஸ் ஆளுக்கிட்ட போய் நாளைக்கு இந்த பூமியை விட்டு போகிறீங்கன்னா நினைப்பாங்க. அவர் என்னன்னா இந்த தேசத்தை விட்டு இந்த நிலத்தை விட்டு இந்தியா போகிறோன்னா அது உன் ஊரில் பேசினார். இங்கெல்லாம் நம்ம ஆளுங்கிட்ட நாளைக்கு நம்ம எல்லாரும் அந்த பூமியை விட்டு போகிறோன்னா என்ன வருது? இங்கே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நான் தேகத்தை விட்டு பிரியும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை விசுவாசத்தை கடைசியில் சொல்லணும். எவ்வளோ போராட்டம் வாழ்க்கையில், எவ்வளோ ஓட்டத்தை முடிச்சு விசுவாசத்தை என்ன பண்ண விட்டு விலகலை, பின்வாங்கி போகவில்லை. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நாளிலே அதை எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும், அதை எல்லாருக்கும், யாரெல்லாம் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? த வாக் ஆஃப் ஃபெய்த், விசுவாச நடை. முதலாவது
நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும். இரண்டாவது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. மூன்றாவது, விசுவாசம் தேவனுடைய வசனத்தினாலே வரும். நான்காவது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண. ஐந்தாவது, நாளைக்காக கவலைப்படாது. 6, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. 7வது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால். இந்த நாட்களிலே இந்த வசனங்களின்படி ஒரு வெற்றி உள்ள விசுவாச வாழ்க்கை வாழும்படி, இந்த விசுவாச நடையிலே நடக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்து உம்மை ஆராதித்து உம்மை பாடி போற்றி எங்கள் இருதயங்களை ஊற்றி ஜெபிக்கும்படி அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். என்றோடு எங்களோட பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்காக இந்த நாட்களிலே இந்த விசுவாச நடையிலே நாங்கள் முன்னேறி செல்லும், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும்படி கிருபை தான். இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செயல். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். கிரியை இல்லாத விசுவாசம் மேக்காக மாத்திரம் கிறிஸ்துவை எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கிறவர்களாக இருப்போம். இந்த நாட்களிலே விசுவாசத்தில் பலப்பட்டு நம்முடைய வசனத்தை கேட்க கேட்க எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் உருவாகும்படி கிருபை தருகிறாக. எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி, வெற்றி சிறக்கும்படி, முன்னேறி செல்லும்படி இந்த நாளிலே கிருபைத்தார். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருடைய தேவைகளை சந்தி, நல்ல சுகம்பலம் தார், குறைகளாம் நிறைவாக்கும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. உடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தில், என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.